السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال. أما بعد، أوصيكم نفسي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن المجيد: لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم كذلك سخرها لكم لتكبروا الله على ما هداكم وبشر المحسنين. وقال تعالى: قل إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين. صدق الله العلي العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து ரட்சித்து நேர்வழி காட்டிய எல்லாம் அல்ல அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். மேலும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கு நேர்வழி காட்ட வந்த அனைத்து இறைத்தூதர்கள் மீதும், குறிப்பாக இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், மேலும் அவருடைய சொல்லையும் செயலையும் தமது உயிரிலும் மேலாக மதித்து வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய நல்லோர்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு அதற்கே உரித்தான நேரத்திலும் வந்து அமர்ந்திருக்கின்ற உங்கள் அனைவர்கள் மீதும் குறைகின்ற மட்டுமென பிரார்த்தனை செய்வதாக ஆரம்பம் செய்கின்றேன். நாம் எப்படி அல்லாஹுடைய இல்லத்தில் அல்லாஹ் நம் மீது விதித்த கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இங்கே ஒன்று கூடும் இருக்கின்றோமோ, இதே போன்ற நாளை மறுமை நாளில் அல்லாஹுடைய திருப்தியை பெற்ற மக்களாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்தில் நம்மையும் நம் குடும்பத்தாரையும் அல்லாஹு தாலா ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைய ஜும்மாவுடைய உரையின் தலைப்பு குர்பானியின் நோக்கம் இறைச்சியா அல்லது இறையச்சமா என்ற தலைப்பின் உங்களுக்கு மத்தியில் சில விஷயங்களை சொல்ல ஆசைப்படுகின்றேன். எதற்காக இந்த தலைப்பு எடுக்கப்பட்டது என்பதை எல்லாம் நாம் நன்கு அறிந்திருக்கின்றோம். இன்னும் 2 தினங்களில் புனிதமிகு ஒரு பெருநாளை நாம் கொண்டாட இருக்கின்றோம், தியாக திருநாளை நாம் கொண்டாட இருக்கின்றோம். அந்த தியாக திருநாளுடைய நோக்கங்கள், தியாக திருநாளுடைய வரலாற்று பின்னணிகள், தியாகத்துடைய வெளிப்பாடாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகங்களை எல்லாம் நாம் நன்கு புரிந்து அறிந்து தெரிந்து இருக்கின்றோம். ஆனால் அதை செயல்படுத்துவதில்லை, அவ்வளவுதான் வித்தியாசம். நாம் எல்லாம் தெரிந்திருக்கின்றோம், ஆனால் செயல்படுத்துவதில்லை. அந்த அடிப்படையில் அப்படிப்பட்ட நேரத்தில் நமக்கு மத்தியில் ஒரு சிறிய ஒரு கவனத்தில் கொண்டு வரக்கூடிய அளவுக்கு தான் இந்த ஜும்மாவுடைய உரை இன்ஷா அல்லாஹ் நாம் அமையப்பட்டு இருக்கின்றோம். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த குர்பானி என்று வந்துவிட்டால் நமக்குள் ஒரு ஆர்வம் பிறந்து விடுகின்றது. இந்த ஆர்வம் ரமதானுடைய பெருநாளின் கூட நமக்கு பிறப்பது இல்லை. ரமதானுடைய பெருநாளிலே பெண்களுக்கு ஆர்வம் பிறந்துவிடும். என்னென்று சொன்னால், புத்தாடைகளை எடுப்பதற்கும் நகைகளை எடுப்பதற்கும் அவர்கள் மிக மகிழ்ச்சியாக செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். இந்த குர்பானி வந்துவிட்டால் ஆண்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துவிடும். நாம் நம்முடைய பெருமையை, நம்முடைய ஸ்டேட்டஸை, நம்முடைய பணக்கார தன்மையை வெளிக்காட்டக்கூடிய ஒரு நாள். நம்முடைய வீட்டிலே 5 ஆடுகள் ஒரு 5 நாட்களுக்கு முன்னாலே வாங்கி கட்டிவிட்டு தெருவில் போகக்கூடியவர்களெல்லாம் நம்மை பார்த்து, மாஷா அல்லாஹ், பெரிய பணக்காரர் போல இருக்க 5 ஆடு கொடுக்கிறார் இவர் என்பதாக நம்மை கொடுத்து பெருமையாக பேச வேண்டும்.
அப்படி பேசும்போது தான் நம்முடைய ஸ்டேட்டஸ் நம்முடைய தெருவிலே நம்முடைய மக்களுக்கு மத்தியிலே பெரிதாக தெரியும் என்ற அடிப்படையில் நம்முடைய வீட்டுக்கு முன்னால் ஆடுகளை வாங்கி நாம் கட்டி வைத்திருக்கின்றோம். அதே போன்று இன்னும் சில இடங்களில் குர்பானி தரக்கூடிய சில இடங்களில் எல்லாம் தம்முடைய பெயரை பதிவு செய்து கொண்டு குர்பானி தருகின்றார்கள். இன்னும் சிலர் கூட்டு குர்பானிலே சேர்ந்து கொண்டு அந்த குர்பானி நிறைவேற்றுகின்றார்கள். ஆனால் இந்த வீட்டிலே ஆடு குர்பானி தரக்கூடியவர்கள் அல்லது ஆடு தரக்கூடிய இடத்திலே குர்பானி தரக்கூடியவர்கள், கூட்டு குர்பானி தரக்கூடியவர்கள் அனைவருக்கும் மிக மைய நோக்கமாக கேட்கக்கூடிய கேள்வி என்று சொன்னால், இறைச்சி எவ்வளவு கிடைக்கும் சொல்லுங்க, நீங்க கொடுக்கக்கூடிய ஆடுல எவ்வளவு இறைச்சி கிடைக்கும் சொல்லுங்க. அதை வைத்துத்தான் அவர்கள் தம்முடைய குர்பானியை தீர்மானிக்கின்றார்கள். ஆனால் இதுவரை 25 ஆண்டுகளை பள்ளி தொடர்ந்து குர்பானி தரக்கூடிய ஒருவரும் குர்பானி தினத்திலே இறையச்சத்தை எத்தனை கிலோ பெற முடியும், இறையச்சத்தை அதிகமாக பெறுவதற்குண்டான வழி என்ன, குர்பானி தருவதன் மூலமாக நான் ஆடு தரக்கூடிய அளவுக்காவது அத்தனை கிலோ இறையச்சம் கிடைக்குமா அல்லது அத்தனை கிராம் இறையச்சம் கிடைக்குமா என்ற கேள்வியை யாரும் கேட்பதில்லை என்பதுதான் கவலைக்குரிய ஒரு செய்தி. ஆக இறைச்சியில் இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட், இறைச்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம், இறைச்சியில் இருக்கக்கூடிய ஒரு உற்சாகம் ஏன் இறையச்சத்து நமக்கு இல்லை என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. ஆகவே நாம் தரக்கூடிய குர்பானை விட தினந்தோறும் கறிக்கடைக்காரர்கள் குர்பானை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். தினந்தோறும் அவர்கள் பல ஆயிரக்கணக்கான ஆடுகளை அறுத்துக் கொண்டிருக்கின்றார்கள், இறைச்சிகளை விற்பனை செய்கின்றார்கள், நாம் மக்களுக்கு இலவசமாக கொடுக்கின்றோம். ஆக நம்முடைய மைய நோக்கமாக இறைச்சி இருப்பதால் அதை சற்று மாற்றிவிட்டு இறையச்சத்தின் பக்கம் முன்னேறுங்கள் என்ற ஒரு விழிப்புணர்வை கொண்டு வருவதற்காகத்தான் இந்த தலைப்பு எடுக்கப்பட்டது. நல்ல வேளை ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே எல்லாம் குர்பானி கொடுக்கப்பட்டால் யாரும் இறைச்சியை வீட்டுக்கு கொண்டு போக முடியாது, ஆடுகளை அறுத்து அப்படியே போட்டு விட வேண்டும். எந்த குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானோ ஒரு நெருப்பு வந்து அந்த குர்பானியுடைய இறைச்சியை பொசுக்கிவிடும். அந்த நெருப்பு பொசுக்கி அது சாம்பலாகி விட்டது சொன்னால் அந்த குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான் என்பதாக பொருள். எந்த குர்பானியை நெருப்பு வந்து பொசுக்கவில்லையோ அந்த குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதாக பொருள். அப்படி நமக்கு இருந்திருந்தாலும் கூட அல்ஹம்துலில்லாஹ் நன்றாக இருந்திருக்கும். ஆனால் நமக்கு எப்படி இருக்கின்றது, நாம் கொடுக்கக்கூடிய ஆட்டுடைய பாதிக்கு பாதி இறைச்சி நமக்கு முழுமையாக கிடக்கின்றதா? ஒருவர் சொல்கின்றார், அதுல தோலை பள்ளிவாசலுக்கு எடுத்துக்கங்க, மீதி எல்லாம் எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொன்னார். நான் சொன்னேன், தோலையும் ரத்தத்தையும் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கொண்டு போங்கள், அதை நாங்கள் வைத்து என்ன செய்வது? ஆக இப்படி தம்முடைய இறைச்சியின் மீது தான் கவனம் செலுத்துகின்றார்கள் தவிர இறையச்சத்தின் மீது கவனம் செலுத்துவதில்லை. இப்படிப்பட்ட குர்பானி எந்த விதமான பயனும் இல்லை என்பதை உள்ளத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய குர்பானியின் நோக்கமாக இறைச்சியை விட இறையச்சம் தான் முக்கியம் என்று இருக்க வேண்டும். இறைச்சியிலே நீங்கள் கேட்பாரற்று கவனமற்று இறைச்சியுடைய விஷயத்தில் நீங்கள் கொஞ்சமும் உஷாராக இல்லாமல் இறையச்சத்தின் மீது நீங்கள் உஷாராக இருந்தால் மட்டும்தான் ஒருவேளை அல்லாஹு தஆலா உங்களுடைய குர்பானியை ஏற்றுக்கொள்வார். ஆக அந்த அடிப்படையில் அன்பிற்கிற இஸ்லாமிய சகோதரர்களே, சற்று யோசித்து பாருங்கள். இஸ்லாம் நம் மீது கடமையாக்கிய இந்த 5 கடமைகளும் இந்த தக்வாவோடு சம்பந்தப்பட்டு இருக்கின்றது. முதலாவதாக நாம் கலிமாவை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அந்த கலிமா நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் என்ன? நமக்கு தக்வாவை இறையச்சத்தை கற்றுத்தருகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், ஒருவருடைய முதலும் கடைசியுமாக கலிமா இருக்கும் என்று சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ், மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதாக சொல்கின்றார்களோ, இன்னொரு ஹதீஸிலே வருகின்றது, யாருடைய இறுதி சொல்லாக லா இலாஹ இல்லல்லாஹ் ஆகிவிடுகின்றதோ அவர் சொர்க்கத்தில் நுழைவார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் அபூதாவுதில் 3889 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆக லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் நமக்கு இறையச்சத்தை அது போதிக்கின்றது. எந்த கடவுளும் இல்லை, அல்லாஹ்வை தவிர எந்த கடவுளும் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் மட்டும்தான் உண்மையான இறைவன், அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்ற இறையச்சத்தை முதலாம் கலிமா நமக்கு சொல்லித் தருகின்றது. இரண்டாவதாக நாம் தொழுகக்கூடிய தொழுகை குறித்து இஸ்லாத்துடைய பார்வை என்ன? பள்ளிக்கு வருகின்றோம், 5 வேளை தொழுகின்றோம், நோன்பிலே தொழுகின்றோம், அல்லது வெள்ளிக்கிழமை மட்டும் தொழுகின்றோம், அல்லது வெறுநாள் மட்டும் தொழுகின்றோம் என்று சொன்னால் அந்த தொழுகையுடைய நோக்கத்தை இஸ்லாம் சொல்லும்போது, குர்ஆன் சொல்லும்போது சொல்கின்றது, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை என்பது நிச்சயமாக உங்களுக்கு மானக்கேடான தீமையை விட்டு தடுக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றார். ஆக ஒருவர் தொழுகின்றார், மானக்கேடான தீமையான செயலை செய்கின்றார்.
ஒருவர் தொழுகின்றார், அல்லாஹ் தடுத்த செயலை செய்கின்றார். ஒருவர் தொழுகின்றார், ஹராமாக்கிய செயலை செய்கின்றார் என்று சொன்னால் நிச்சயமாக அவருடைய தொழுகை அவரை மாற்றவில்லை என்று சொன்னால் அந்த தொழுகையினால் எந்த விதமான பயனும் இல்லை என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக சொல்கிறது. அப்போ ஒரு செயல் செய்தால் அந்த செயலின் மூலம் பிரதிபலன் நமக்கு கிடைக்க வேண்டும். ஆக நாம் கலிமாவை சொல்கின்றோம் என்று சொன்னால், அந்த அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ வேண்டும். நாம் தொழுகின்றோம் என்று சொன்னால் வெறுமனே 5 வேளை தொழுது விட்டு நம்முடைய வாழ்க்கையில எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்று சொன்னால் நம்முடைய தொழுகை எந்த விதமான பயனற்ற தொழுகையாக ஆகிவிடுகின்றது. மூன்றாவதாக நோன்பை பார்ப்போம் என்று சொன்னால், நோன்பை குறித்து அல்லாஹ் சொல்லும் போது லஅல்லக்கும் தத்தகூன், இந்த நோன்பு உங்களுக்கு இறையச்சத்தை உங்களுக்கு கற்றுத்தரும் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். நீங்கள் இறையச்சமுடைய மக்களாக ஆகலாம் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். ஆக நோன்பு வைத்து விட்டு நாம் இறையச்சத்தை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னார், நோன்பு வைத்து விட்டு இறையச்சமுள்ள வாழ்க்கையை நாம் தொடர்ந்து வாழவில்லை என்று சொன்னால், நோன்பு வைத்து விட்டு இறையச்சத்தோடு நாம் இருக்கவில்லை என்று சொன்னால் அந்த நோன்பு வெறும் பசியும் பட்டினியும் மட்டும்தான். எனவேதான் அல்லாஹ் மிக அழுத்தம் திருத்தமாக சொன்னார்கள், நோன்பு வைத்துக் கொண்டு ஒருவன் பொய் பேசுகின்றான், பொய்யான செயலை செய்கின்றான், இவன் பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் அல்லாஹுக்கு தேவையில்லை என்பதாக சொன்னார்கள். ஆக நோன்பு காலத்தில் நாம் பசித்திருக்கின்றோம், நோன்பு காலத்தில் நாம் குடிக்காமல் இருக்கின்றோம், நோன்பு காலத்திலே நாம் உறவு கொள்ளாமல் இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். என்ன பயன்? என்ன பயன்? எந்த பயனும் இல்லை. நோன்பு முடித்து விட்ட பின்பு நோன்பு காலத்திலே எப்படி இருந்தோமோ அதே போன்று இருந்து கொண்டு நாம் சாப்பிட்டுக் கொண்டு குடித்துக் கொண்டு இருக்கின்றோம் என்று சொன்னால் நோன்பு நமக்கு எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. நோன்பு நமக்கு தக்வாவை தரவில்லை என்று சொன்னால் அந்த நோன்பு நீங்க இருப்பதை விட நோன்பு இல்லாமலே இருந்து கொள்ளலாம். எந்த பயனும் இல்லை, அல்லாஹுக்கு தேவையில்லை. உங்கள் பசியும் பட்டினியினால் அல்லாஹுடைய கஜானா நிரம்ப போவதில்லை. ஆகவே நோன்பின் மூலம் ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்க வேண்டும். நீங்கள் ஒரு இடத்திலே வேலை செய்கின்றீர்கள் என்று சொன்னால் ஒரு மாதம் முழுவதும் நீங்கள் சம்பளத்தை எதிர்பார்க்கின்றீர்கள். அந்த சம்பளம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டால், அதிகமாக கொடுக்கப்பட்டால் திருப்தடைகின்றீர்கள். உங்களுடைய வேலையை உங்களுடைய முதலாளி புரிஞ்சிக் கொண்டார். நீங்க எதிர்பார்க்கிறீங்க நம்ம செய்யற வேலைக்கு ஒரு 20,000 சம்பளம் தருவாங்க என்பதாக நீங்க எதிர்பார்க்கின்றீர்கள். ஆனால் உங்கள் முதலாளி 50,000 தருகின்றார் என்று சொன்னால் நீங்கள் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். ஆனால் வேலை செய்து விட்ட பின்பு முதலாளியிடம் கூலி கேட்கும் போது முதலாளி சொல்கின்றார், நீ எனக்கு வேலை செய்யவே இல்லப்பா, நீ கடையில தான் இருக்க, ஆனால் ஒரு வேலையும் செய்யவில்லையே. டெய்லி காலைல வர சாயங்காலம் போற, காலைல வர சாயங்காலம் போற, ஒரு வேலையும் செய்யவில்லை. நீ இருப்பதால் எனக்கு நஷ்டம் தான் தவிர எந்த லாபமும் இல்லை, உனக்கு எந்த கூலியும் இல்லை என்று சொன்னால் சரி பரவாயில்லை, நான் அடுத்த மாசம் வேலை செய்யறேன் என்பதாக நாம் சொல்ல மாட்டோம். உடனடியாக நாம் திரும்பி விடுவோம். இதே போன்று தான் நமக்கு அல்லாஹ் தஆலா நோன்பின் மூலம் சில வேலைகளை கொடுத்திருக்கின்றான். அந்த வேலைகளை நாம் நிறைவேற்றாமல் நாம் வெறுமனே பசியோடு தாகத்தோடு இருப்பதால், வெறுமனே கடைக்கு வருவதை போன்று வெறும் பசியோடு தாகத்தோடு இருப்பதால் எந்த பயனும் இல்லை. அதே போன்று தான் தொடர்ந்து அல்லாஹ் சொல்கின்றான். ஜகாத்தை குறித்தும் இஸ்லாம் நமக்கு இதைத்தான் வலியுறுத்துகின்றது. ஜகாத் நமக்கு வலியுறுத்தக்கூடிய சொல்லும் செயல் என்ன? குத் மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா. அந்த ஜகாத்தின் மூலமாக நீங்கள் அந்த பொருளை கொடுப்பதன் மூலமாக சுத்தப்படுத்துவதன் மூலமாக வஸல்லி அலைஹிம் இன்ன ஸலாத்தக ஸகனுல் லஹும் வல்லாஹு ஸமீஉன் அலீம். நீங்கள் பொருள் தர்மத்தை ஜகாத்தை கொடுப்பதன் மூலமாக நீங்கள் அவர்களை சுத்தப்படுத்தி வையுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா நபியை பார்த்து சொல்கிறார். ஆக ஜகாத் நம்முடைய பொருளாதாரத்தை சுத்தப்படுத்துகின்றது. அது இறையச்சத்துடைய ஒரு வெளிப்பாடு. என்னுடைய ரப் எனக்கு கட்டளையிட்டு விட்டான், என்னுடைய பொருளாதாரத்திலிருந்து 2.5% கொடுப்பதை ரப் எனக்கு கடமையாக்கி விட்டான், அதை நான் செய்தே தீர்வேன் என்பதாக அல்லாஹுடைய திருப்திக்காக இறையச்சத்தை பெறுவதற்காக யார் கொடுக்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹுடைய திருப்திக்கு உள்ளாகின்றார்கள். அதில் பெருமை இல்லாமல், பிற மக்கள் புகழ வேண்டும் பாராட்ட வேண்டும் என்று இல்லாமல், அதை 4 பேரை கூட்டி வைத்து இங்க பாருங்க நாங்கள் ஜகாத்துடைய பணத்தை கொடுக்கின்றேன் நீங்கள் பார்த்துக்கொள் என்பதாக பெருமைப்படாமல் அல்லாஹுக்காக வேண்டி யார் கொடுக்கின்றார்களோ, ஒரு கைக்கு தெரியாமல் மறு கையினால் கொடுக்கின்றார்களோ அவர்கள் அரசுடைய நிலை பெறுகின்றார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக ஜகாத்துடைய நோக்கமும் அதுதான். அதன் மூலமாக நமக்கு இறையச்சம் வர வேண்டும். அதே போன்று 5வது கடமையான ஹஜ்ஜை நாம் எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால் வலில்லாஹி அலன் நாசி ஹிஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா. ஹஜ்ஜுக்கு ஒருவர் செல்கின்றார் என்று சொன்னால் இந்த கடமையை நான் அல்லாஹுக்காக நிறைவேற்றுகின்றேன், உள தூய்மையோடு நிறைவேற்றுகின்றேன் என்பதாக அவர் அல்லாஹுக்காக வேண்டி இஹ்லாஸோடு செய்கின்றார் என்று சொன்னால், அல்லாஹுக்கு அஞ்சி அல்லாஹின் மீது கடமையாக்கி வைத்திருக்கிறார் என்பதாக புரிந்து செய்கின்றார் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த ஹஜ்ஜை அல்லாஹு தஆலா அங்கீகரித்துக் கொள்கின்றான். இதன் மூலமாக இறையச்சத்தை அவர் பெற வேண்டும் என்பதை இந்த 5 கடமைகள் நமக்கு சொல்லித் தருகின்றன.
ஆக இஸ்லாம் சொல்லக்கூடிய 5 கடமைகள் மட்டுமல்ல, எல்லா கிரியைகளும் ஒரு வழிகாட்டியாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த கிரிகையின் மூலம் பெற வேண்டிய பண்பைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். அல்லாஹு தஆலா மிக தெளிவாக குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் செய்யக்கூடிய இபாதத்துகள், நீங்கள் செய்யக்கூடிய குர்பானிகள், நீங்கள் செய்யக்கூடிய தர்மங்கள், இதன் மூலம் அல்லாஹு தஆலா எதை எதிர்பார்க்கின்றானோ அது அல்லாஹுக்கு கிடைக்க வேண்டும். ஒருவன் தொழுகின்றான், அவன் தீய விஷயத்தை விட்டு தவிர்த்து கொள்கின்றான். ஒருவன் தொழுகின்றான், அவன் தவற்றை விட்டு ஹராமை விட்டு விலகிக் கொள்கின்றான் என்று சொன்னால் அவனை கொண்டு அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகின்றான். அவனுக்குத்தான் சொர்க்கமும் இருக்கின்றது. அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னா, அவனுக்குத்தான் சொர்க்கத்துடைய சாவியும் இருந்து கொண்டிருக்கின்றது. அதை விட்டு வெறுமனே பள்ளிக்கு 5 வேளை எதற்கு வருவோம் என்று தெரியாமல் வருகின்றான், தொழுகின்றான், சடங்காக செய்கின்றான் சொன்னால் அந்த தொழுகை எந்த விதமான பயனும் இல்லை. ஆக இஸ்லாம் சொல்லக்கூடிய எல்லா வணக்க வழிபாடுகளும், இஸ்லாம் சொல்லக்கூடிய எல்லா கிரியைகளும் அல்லாஹ் எதிர்பார்ப்பது, அதன் மூலம் மாற்றத்தை எதிர்பார்க்கின்றான். அந்த அடிப்படையில் குர்பானை குறித்து அல்லாஹ் மிக தெளிவாக சொல்கின்றான், லை யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா, நீங்கள் அறுக்கக்கூடிய ஆட்டுடைய இறைச்சி என்னை வந்து சேருவது இல்லை, உங்கள் ஆட்டுடைய கறி என்னை வந்து சேருவது இல்லை, உங்கள் மாட்டுடைய கறி, ஒட்டகத்துடைய கறி என்னை வந்து சேருவது இல்லை, வலா திமாஉஹா, அதனுடைய ரத்தமும் என்னை வந்து சேருவது இல்லை. ஆக நீங்க குர்பானை கொடுக்கக்கூடிய ஆட்டுடைய கறி உங்களுக்கு வந்து சேருகின்றது, உங்கள் வயிற்றில் சென்று சேருகின்றது. நீங்கள் அறுக்கக்கூடிய குர்பானுடைய ரத்தம் பூமியிலே சென்று விழுகின்றது. ஆனால் எனக்கு எது வந்து சேருகின்றது தெரியுமா? வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும், உங்களுடைய பயபக்தி, உங்களுடைய தக்வா மட்டும்தான் என்னை வந்து சேருகின்றது. உங்களுடைய பயபக்தி. எதற்காக நாம் குர்பானை கொடுக்கின்றோம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எத்துணை தியாகங்களை செய்தார்கள், நூற்றுக்கணக்கான தியாகங்களை செய்தார்கள். அந்த தியாகத்துடைய மைய புள்ளியாக, கடைசியாக, இறுதியாக தம்முடைய மகனை அறுக்கக்கூடியதை அல்லாஹு தஆலா தம்முடைய கனவின் மூலம் சொல்லும் போது அதையும் உண்மைப்படுத்தி காட்ட முடியும் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிரூபித்தார்கள். நோக்கம் இதுதான். அல்லாஹ் எதை சொன்னாலும் சரி, ஒருவேளை அல்லாஹ் இப்படி சொல்லி இருந்தால், உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய முதல் பிள்ளையை நீங்கள் குர்பானை கொடுக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருந்தால் நம்மில் எத்தனை பேர் அதில் நாம் வந்திருப்போம். ஆனால் இஸ்லாத்தில் நரவழி இல்லை. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதற்கும் துணிந்தார்கள். இறைவா, நீ சொல்லிவிட்டாயா, சரி, எனக்கு தவம் இருந்து பெற்ற பிள்ளையை நான் அறுப்பதற்கும் நான் தயாராகி விடுகின்றேன். காரணம், உன்னுடைய நேசம், உன்னுடைய அன்பு மட்டும் எனக்கு போதும் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிரூபித்து காட்டும் போது அல்லாஹு தஆலா சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியின் காரணமாக, வேண்டாம், உங்கள் மகனுக்கு பதிலாக இந்த பிராணியை அருங்கள், என்னுடைய பெயரை சொல்லி இந்த பிராணியை அருங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா ஒரு மாற்று ஏற்பாடாக மகனுக்கு பதிலாக பிராணியை கொடுத்தார். இங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த எல்லா தியாகங்கள் மறக்கடிக்கப்பட்டு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த எல்லா விஷயங்கள் தூக்கி அடிக்கப்பட்டு, இறுதியாக அந்த குர்பானியை மட்டும் நாம் கொடுக்கணும் என்று சொன்னால், இதற்கு விளக்கம் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் மாத கடைசியில் எனக்கு சம்பளத்தை கொடு என்று கேட்பதை போன்று முன்னால் சொன்ன உதாரணம் தான். ஆக அல்லாஹ் சொல்கின்றான், என்னை வந்து சேருவது உங்கள் மாமிசமோ உதிரமோ அல்ல, உங்களுடைய தக்வா மட்டும்தான் என்னை வந்து சேருகின்றது என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப பாருங்க, நம்முடைய தக்வா, நம்முடைய இறையச்சம் அல்லாஹ்வை போய் சேருமா சேராதா? சேருமா சேராதா என்று சொன்னால் நமக்கே தெரியும், போய் சேராது. ஏன்? இல்லை, நம்மிடம் இறையச்சம் இல்லை, நம்மிடம் தக்வா இல்லை, நம்மிடம் பயபக்தி இல்லை. இப்போ கேள்வி வரும், எப்படி சொல்றீங்க இல்லை என்பதாக? உங்களுடைய வாழ்க்கை தான், உங்களுடைய செயல்பாடு தான், உங்களுடைய நடைமுறை தான் இதற்கு வெட்ட வெளிச்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இறையச்சம் உள்ள மக்கள் எப்படி இருப்பார்கள், இறையச்சம் உள்ள மக்களுடைய பண்புகள் என்ன என்பதெல்லாம் நாம் கேட்டு இருக்கின்றோம். அது நம்முடைய வாழ்வில் வெளிப்படவில்லை என்று சொன்னால் என்ன பலன்? ஆகவே குர்பானியின் நோக்கம் இறைச்சி அல்ல. தயவு செய்து மீண்டும் கவனித்துக் கொண்டு வருகின்றேன். குர்பானியின் நோக்கம் இறைச்சி அல்ல, இறையச்சம் மட்டும்தான் நோக்கம். இறையச்சத்தை அடிப்படையில் நீங்கள் குர்பானை கொடுத்தால் மட்டும்தான் அதன் நன்மையை அல்லாஹ் நமக்கு கொடுக்கின்றான். ஆக இந்த அடிப்படையில், ஆக இறையச்சம் எனக்கு இல்லை, ஆகவே நான் குர்பானை கொடுக்காமல் விட்டுவிடலாமா என்ற கேள்வியும் உங்களுக்கு வரலாம். இல்லை, மாறாக நீங்கள் இறையச்சத்தை வளர்த்து கொள்ள வேண்டும், இறையச்சத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். வளர்த்து கொண்டு இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையில் நாம் செயல்பட வேண்டும். ஆக இந்த அடிப்படையில்
குர்பானிக்கு நம் மைய நோக்கமாக இறையச்சத்தை மையமாக கொள்ளுங்கள். ஆட்டுடைய வெயிட்டை பார்ப்பதை விட இறையச்சத்துடைய வெயிட்டை நீங்கள் பாருங்கள். ஆட்டை நீங்கள் எப்படி பரிசோதிக்கின்றீர்களோ, ஆட்டை எப்படி நீங்கள் பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றீர்களோ, ஆட்டை பார்த்து எந்த அளவுக்கு உங்களுக்கு உளப்பூர்வமான சந்தோஷம் ஏற்படுகின்றதோ, ஆட்டுடைய இறைச்சியை கொண்டு நீங்கள் எதெல்லாம் செய்யலாம் என்பதாக கற்பனை கட்டுகின்றீர்களோ அதையெல்லாம் ஓரமாக வைத்துவிட்டு இறையச்சத்தை வளர்ப்பது எப்படி? தக்வா எதன் மூலம் நமக்கு வரும், எது செய்வதன் மூலமாக நம்ம இறையச்சத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குர்ஆனிலே தேடிக்கொண்டு அதை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆக அந்த அடிப்படையில் இஸ்லாம் குர்பானி கொடுப்பதை ஒரு முக்கியமான இபாதத்தாக சொல்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நாட்கள் சாப்பிட வசதி இல்லாத நிலையில் இருந்தார்கள். நமக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டிலே அடுப்பிலே 3 நாட்களுக்கு மேலாக பூனை குட்டி தூங்கும் என்பதாகலாம் ஹதீஸ் சொல்லுகின்றது. காரணம், அடுப்பு எரிக்கப்படவே இல்லை. ஆக இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் தங்கிய 10 ஆண்டுகள் தொடர்ந்து குர்பானி கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஆக குர்பானி கொடுப்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் வலியுறுத்தப்பட்ட கட்டாயமாக்கப்பட்ட ஒரு சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆக இந்த வணக்கத்தை ஆடு வாங்கி குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள், வசதி உள்ளவர்கள் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். அல்லது குறைந்தபட்சம் கூட்டு குர்பானியாவது கொடுப்பது நாம் முன்வர வேண்டும். இருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், யாருக்கு வசதி இருந்தும் குர்பானி கொடுக்கவில்லையோ அவர் நம்முடைய தொழுகையுடைய இடத்துக்கு வர வேண்டாம் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய சொன்னார்கள், யாருக்கு வசதி இருக்குது. இப்போ சில பேர் என்ன சொல்கிறார்கள் சொன்னால், குர்பானி யார் மீது கடமை தெரியுமா? யாருக்கு ஜகாத் கடமையோ, யார் பொருளாதாரத்தில் நிறைவு பெற்று இருக்கின்றார்களோ அவர்கள் தான் குர்பானி கடமை என்பதாக ஒரு தவறான பிரச்சாரத்தை மக்களுக்கு மத்தியில் கொண்டு வருகின்றார்கள். அல்ல, அது அல்ல. குர்பானி யார் மீது கடமை என்று சொன்னால், அன்றைய குர்பானி பெருநாள் என்று உங்களிடத்தில் மேல் மிச்சமாக ஒரு 20,000 இருக்கும் என்று சொன்னால், மேல் மிச்சமாக உங்கள் செலவு போக உங்கள் பேங்கிலோ அல்லது உங்கள் வாலெட்டிலோ இல்லது உங்களுடைய கூகுள் பேயிலோ மேல் மிச்சமாக வெறும் 20,000 இருக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு குர்பானி கடமையாகின்றது. இப்ப சொல்லுங்க, நம்மிடத்திலே அந்த அளவுக்கு நாம் வசதி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றோமா? ஆக நாம் ஜகாத்தோடு இதற்கு தொடர்புபடுத்தி பார்க்க கூடாது. மேல் மிச்சமாக நம்மிடத்திலே ஒரு ஆடு வாங்கக்கூடிய அளவுக்கு பணம் இருந்தால் நாம் ஆடு வாங்கி நாம் குர்பானி கொடுக்க வேண்டும். இது அதிகப்படியாக சொல்கின்றேன். குறைந்தபட்சமாக உங்களுடைய வேலெட்டில், உங்களுடைய பேங்கில், உங்களுடைய பரிசிலே 5,000 இருக்கின்றது மேல் மிச்சமாக, நீங்கள் கூட்டு குர்பானி கொடுப்பது உங்கள் மீது கட்டாயமாக்கப்பட்ட ஒரு சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருக்கு வசதி இருந்தும் குர்பானி கொடுக்கக்கூடிய தகுதி இருந்தும் குர்பானி கொடுக்கவில்லையோ அவர் நம்முடைய தொழுவக்கூடிய இடத்திற்கு வர வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சொன்னது நோக்கம் என்று சொன்னால் அதை எந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குர்பானி கொடுப்பதற்குண்டான அவர்கள் பொருளாதார சக்தி அந்த அறிஞர் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். யாரிடத்திலே தேவைக்கு போக செல்வம் இருக்கின்றதோ அவர் குர்பானி கொடுப்பது வலியுறுத்தப்பட்ட சுன்னத் என்பதாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கின்றார்கள். ஆக இந்த அடிப்படையில் நம்மிடத்திலே ஒரு 5,000 இருந்து 20,000 இருக்கும் என்று சொன்னால் நம் மீது குர்பானி கடமையாகின்றது. ஆக குர்பானியின் நோக்கத்தை நாம் விளங்கி இருக்கின்றோம், குர்பானியுடைய தியாகத்தை நாம் விளங்கி இருக்கின்றோம். இந்த குர்பானியை பேருக்காகவும் புகழுக்காகவும் நாம் நிறைவேற்றுகின்றோம் என்று சொன்னால் இதில் எந்த விதமான பயனும் இல்லை. அதன் காரணமாக அல்லாஹ் கோபப்படுகின்றான். யார் பெருமைக்காக குர்பானி தருகின்றார்களோ, பகற்றுக்காக குர்பானி தருகின்றார்களோ அந்த குர்பானி அல்லாஹு தஆலா ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை. சற்று யோசித்து பாருங்கள். இந்த குர்பானி கொடுப்பதன் மூலமாக நாம் வருடா வருடம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். 20 ஆண்டுகளாக 30 ஆண்டுகளாக நாம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் இந்த குர்பானியின் கொடுத்ததன் மூலமாக நம்மிடம் ஏற்பட்ட மாற்றம் என்ன என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் சென்ற வருடம் குர்பானி கொடுத்தோம், சென்ற வருடத்திலிருந்து இந்த வருடம் குர்பானி கொடுக்கின்றோமே, நம்முடைய தியாக உணர்வு நம்மிடத்திலும் அதிகமாக இருக்கின்றதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நம்முடைய குர்பானியில் ஏதோ பிழை இருக்கின்றது, நம்முடைய இறையச்சத்தில் ஏதோ தவறு இருக்கிறது என்பதாக அதை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய மகனை குர்பானி செய்வதற்காக வேண்டி அவர்கள் முன் வந்தார்கள் என்பதாக நாம் கேட்டு இருக்கின்றோம்.
நாம் நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்கின்றோம், நம்முடைய பெண் பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்கின்றோம், நம்முடைய ஆண் பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்கின்றோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தம்முடைய மகனை எப்படி வார்த்தெடுத்தார்களோ அப்படி நாம் வளர்க்கின்றோமா என்பதாக நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்படி நாம் கவனிக்கவில்லை, கேட்டுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்முடைய தியாகத்தில் குறைபாடு இருக்கிறது என்பதாக பொருள். மூன்றாவதாக, வருடா வருடம் குர்பானி கொடுக்கின்றோம், ஆனால் குர்பானி குறித்த முழுமையான சட்டதிட்டங்கள், முழுமையான அதனுடைய நோக்கங்களை நாம் புரிந்திருக்கின்றோமா என்று நாம் பார்க்க வேண்டும். இந்த குர்பானி வந்துவிட்டால் அதிகமாக 3 கேள்விகளை தொடர்ந்து வருடா வருடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றனர். ஃபர்ஸ்ட் கேள்வி என்னவென்று சொன்னால், குர்பானி கொடுக்கணும் ஆசை இருக்கு, நியத் வச்சு இருந்தோம், ஆனால் தெரியாமல் இந்த நகத்தை வெட்டிட்டேன், ஷேவிங் பண்ணிட்டேன், அதற்கு நான் குர்பானி கொடுக்காமல் இருந்து கொள்ளலாமா? இந்த கேள்வியை வருடா வருடம் கேட்கின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, நகங்களை வெட்டாமல் இருப்பதும் முடிகளை களையாமல் இருப்பதும் ஒரு சுன்னத், ஒரு நபி வழி. குர்பானி கொடுப்பது சுன்னத்தை முஅக்கதா வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத். ஆக நீங்கள் மறதியாகவோ அல்லது வேண்டும் என்றோ நீங்கள் முடியை களைந்து விட்டீர்கள் என்று சொன்னாலும் கூட நீங்கள் தாராளமாக குர்பானி கொடுக்கலாம். இந்த கேள்வி வருஷம் வரும். எப்படி எஸ்கேப் ஆகுது? குர்பானி எஸ்கேப் ஆகுது. இரண்டாவது கேள்வி என்னவென்று சொன்னால், குர்பானியுடைய இறைச்சி முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு கொடுக்கலாமா? இந்த கேள்வி. தாராளமாக கொடுக்கலாம். இஸ்லாம் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் கூட மாற்று மதத்தவர்களை சேர்த்துத்தான் சொல்லுகின்றது. ஜக்காத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், உள்ளங்கள் இணக்கமாக்கப்பட அவர்கள் கொடுங்கள் என்பதாக இஸ்லாம் சொல்லுகின்றது. நீங்கள் தர்மம் செய்கின்றீர்கள், சதக்கா கொடுக்கின்றீர்கள், சாப்பாடு பற்றதுக்கு ஏழை கொடுக்கின்றீர்கள் சொன்னால் அவர் முஸ்லீமா, அவர் ஹிந்துவா, அவர் ஆதார் கார்டு காட்டுங்க என்பதாக இஸ்லாம் சொல்லவில்லை. இஸ்லாம் சொல்லுகின்றது, அல்லாஹுக்காக நீங்கள் கொடுங்கள். அவர் ஒட்டகத்திலே வந்து கேட்டாலும் நீங்கள் கொடுங்கள். அவளை விலை உயர்ந்த காரையில உட்கார்ந்து கொண்டு பசிக்கணும் என்பதாக கேட்கின்றார், நீங்கள் கொடுங்கள். அக்காரணம் அல்லாஹுக்காக நாம் கொடுக்கின்றோம். ஆக அந்த அடிப்படையில் இரண்டாவது, குர்பானுடைய இறைச்சியை முஸ்லீம் அல்லாத மக்களுக்கும் நாம் தாராளமாக கொடுக்கலாம். மூன்றாவது இடத்துல வரக்கூடிய கேள்வி என்னவென்று சொன்னால், அந்த குர்பான் இறைச்சியை நாமளே வைத்துக் கொள்ளலாமா, இல்ல ஒரு பங்கு தான் வச்சுக்கணுமா, இல்ல 3 பங்கு போட்டு என்பதாகலாம் கேட்கின்றார்கள். இதையெல்லாம் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தவே இல்லை. நமக்கு தேவைக்கு எடுத்துக்கொண்டு மீதியை தாராளமாக நாம் தர்மம் செய்யலாம். அதை 3 பங்கு போட்டு 1 பங்கு ஏழைக்கு, 1 பங்கு உறவினருக்கு, 1 பங்கு நமக்கு என்பதாகலாம் நாம் பிரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு எவ்வளவு தேவையோ அதை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள், மீதியை தாராளமாக தர்மம் செய்து கொள்ளுங்கள். இல்லை, என்னுடைய குடும்பமே பெரிய குடும்பம், ஆகவே மொத்த ஆடும் என்னுடைய குடும்பத்துக்கு நான் கொடுத்து விட என்பதாக ஆசைப்படுகின்றீர்கள், தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். அல்லது மொத்த ஆடும் ஏழைகளுக்கு நான் தர்மம் செய்ய ஆசைப்படுகின்றேன், தாராளமாக கொடுக்கலாம். இந்த 3 கேள்வியை தவிர இறையச்சத்தை எப்படி பெருக்கிக் கொள்வது, இறையச்சம் இப்படி கொடுப்பதன் மூலமாக நமக்கு வருமா என்ற கேள்வி எல்லாம் நமக்கு வருவதே இல்லை. ஆகவே குர்பானியை நாம் இபாதத்தாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் குர்பானியுடைய அந்த கல்வியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். குர்பானி யாருக்கு நாம் கொடுக்க வேண்டும், குர்பானி கொடுக்கவில்லை என்று சொன்னால் கிடைக்கக்கூடிய தண்டனை என்ன, குர்பானி கொடுப்பவர் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறை என்ன, குர்பானி கொடுக்க வேண்டிய பிராணிகள் இவருடைய வயது என்ன, எப்படி இருக்க வேண்டும், அந்த தன்மைகள் என்ன, கூட்டு குர்பானி என்றால் என்ன, எத்தனை நாளுக்கு நாம் அறுக்க வேண்டும், அறுக்கக்கூடிய ஒழுக்கங்கள், அறுக்கும் போது சொல்லக்கூடிய துவா, இதிலும் நாம் தவறு செய்கின்றோம். குர்பானை நாம் அறுக்கின்றோம் என்று சொன்னால் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்ல வேண்டும். அதை தவிர உங்களுடைய பெயர், உங்கள் முன்னோர்கள் பெயர், அவருடைய பெற்றோருடைய பெயர், இதையெல்லாம் வரிசையாக நாம் சொல்லி நாம் அறுக்கும் போது கடைசியில் பிஸ்மில்லா அல்லாஹ் சொல்ல மறந்து நாம் அறுக்கின்றோம் என்று சொன்னால் அந்த இறைச்சி ஹராம் ஆகிவிடுகின்றது. அல்லாஹுடைய பெயர் சொல்லப்படாமல் அடுத்த இறைச்சி ஹராமாக்கப்படுகிறது. ஆகவே நாம் நியத்து வைத்து விட்டோம் என்று சொன்னால் அதை அல்லாஹு தஆலா பார்க்கின்றான். ஆக தயவு செய்து குர்பானி அறுக்கும் போது உங்கள் முன்னோர்கள் பெயரையோ உங்கள் பெயரோ எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம், மாறாக பிஸ்மில்லாஹி அல்லாஹ் என்பதாக சொல்கிறார்கள். ஆக இதையெல்லாம் கவனித்து நாம் குர்பானி கொடுத்து இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையில் நாம் குர்பானியில் கவனம் செலுத்தி நம்முடைய இறைச்சியத்தை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய குர்பானி 100 மதிப்பெண்கள் பெறுகின்றது. ஆக ஹதீஸ் அடிப்படையிலே குர்பானி பிராணியை குறித்து சுருக்கமாக ஆடு, மாடு, ஒட்டகம் இந்த 3ஐ மட்டும்தான் குர்பானி பிராணியாக கொடுக்க வேண்டும். இந்த ஆடு, மாடு, ஒட்டகம் தவிர மற்ற பிராணிகள் குர்பானியாக நாம் கொடுக்க முடியாது. ஆடாக இருந்தாலும் சரி, மாடாக இருந்தாலும் சரி, 2 வயதும், ஒட்டகமாக இருந்தால் 5 வயதும் குர்பானி பிராணிக்கு பூர்த்தியாக இருக்க வேண்டும். இவை கிடைக்க சிரமமாக இருந்தால்
1 வயது முழுமையடைந்த ஆடு மாடுகளை குர்பானி கொடுக்க வேண்டும். 1 வயதுக்கு குறைவானதை குர்பானி கொடுக்கக்கூடாது. 3வது, எவ்வித குறைபாடுகள் இல்லாமல் கொழுத்த ஆரோக்கியமான பிராணியை குர்பானி கொடுக்க வேண்டும். கால்கள் உடைந்தது, காதுகள் அருந்து போனது, நோயாளியாக உள்ளது, நடக்க முடியாதது, இப்படிப்பட்ட பிராணிகளை குர்பானி கொடுக்கக்கூடாது. 4வதாக, பாலூட்டக்கூடிய பிராணியை குர்பானி கொடுக்கக்கூடாது. ஒரு பிராணி, ஒரு ஆடு அல்லது ஒரு மாடு பாலூட்டி கொண்டு இருக்கின்றது என்று சொன்னால் அந்த பிராணியை நாம் குர்பானி கொடுக்கக்கூடாது. ஆக குர்பானியின் மூலம் நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தியாகத்தை நாம் நினைவு கூற வேண்டும். இதற்காகத்தான் பெருநாள் கொண்டாடப்படுகின்றது. ஆகவே நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும், இந்த குர்பானியின் மூலமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகத்தை நானும் கடைபிடிப்பேன் என்ற ஒரு எண்ணத்தை நாம் கொண்டு வர வேண்டும். அதே போன்று குர்பானுடைய இறைச்சியை நாம் எல்லா மக்களுக்கும் நாம் பங்கிட்டு நாம் கொடுக்க வேண்டும். யார் குர்பானி கொடுக்கவில்லையோ அப்படிப்பட்ட மக்களுக்கு குர்பானி கொடுப்பதற்கான ஆர்வம் ஊட்ட வேண்டும். இதையெல்லாம் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆக அன்பிற்குரியவர்களே, இந்த அடிப்படையில் நம்முடைய குர்பானியில் நாம் கவனம் செலுத்தி நாம் இறைச்சத்தை நாம் வளர்த்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த குர்பானி பெரும் மாற்றத்தையும் அல்லாஹ்விடத்திலே நமக்கு பெருமையும் நன்மையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு செயலாக மாறும். அதை விடுத்து ஊர் மக்களுக்காக பெருமைக்காக நாம் குர்பானி தர வேண்டும் என்று சொன்னால் அந்த குர்பானியினால் எந்த விதமான பயனும் இல்லை. ஊரார்கள் பாராட்டுவார்கள், உறவினர்கள் பாராட்டுவார்கள், ஆனால் அல்லாஹ்விடத்திலே எந்த விதமான மதிப்பும் எந்த விதமான அந்தஸ்தும் கிடைக்காமல் போகிறது. குறிப்பாக நம்முடைய குர்பானுடைய இறைச்சியை வடமாநிலத்தவர்கள் நம்முடைய சகோதரர்களை பார்க்கின்றோம். இங்கே எல்லா பக்கமும் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தம்முடைய மனைவி மக்களை பெற்றோர்களையும் ஊர்களை விட்டு இங்கே வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இறைச்சிக்காக வேண்டி கடைகளில் இருந்து கொண்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆக இப்படிப்பட்ட வடமாநிலத்தவருக்கும் நம்முடைய குர்பானுடைய இறைச்சியை நாம் அவர்களுக்கு கொடுத்து நம்முடைய அன்பை நாம் அவருக்கு வெளிப்படுத்த வேண்டும். அதற்கு என்பதற்காக வேண்டி வெறும் வடமாநிலத்துக்கும் கொடுக்கின்றது என்பதாக அல்ல, மாறாக அவர்கள் நம்முடைய வீட்டுக்கு அருகாமல் இருக்கின்றார்கள் சொன்னால் அவர்கள் பேச்சுலர் தானே, அவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள் என்பதாக நாம் ஒதுக்கிக் கொள்ளாமல் அவர்களுக்கும் நாம் கொடுத்து இதன் மூலமாக நம்முடைய மார்க்கத்தை, நம்முடைய இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுக்க பண்பை நாம் கற்றுத்தர வேண்டும். இதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய குர்பானிகளை ஏற்றுக்கொள்வானாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த நோக்கத்தின் அடிப்படையில் குர்பானி தர முன் வந்தார்களோ அதே போன்று நாமும் அல்லாஹுக்காக வேண்டி அதிகம் தியாகம் செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. பாரக்கல்லாஹ்.